இந்த பைக்கில் பிரேக் பை டெக்னாலஜி இருக்குது. சார்ஜிங் கேப் வந்து பேட்டரிக்கு மேலே இருக்குது. ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸ்கூட்டர் மாதிரி தான். சார்ஜ் போட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே லாக் ஆயிரும். செயின் டிரைவ் தான், அதோட சவுண்ட் கொஞ்சம் வருது. கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கிளச்சும் கிடையாது, ரிவர்ஸும் இருக்குது. இந்த மக்களே, நம்மக்கிட்ட ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் பைக்கு, அதோட டெஸ்ட் ட்ரைவுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இதோட ரைட் குவாலிட்டி எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணலாம். இங்கே பெங்களூரில் தான் இருக்கேன். பெங்களூர் இந்திரா நகர் ஷோரூம், அங்கே தான் பைக் எடுத்தோம். ஒரு ரைட் போயிட்டு வரலாம். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வண்டியோட லுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லீக்காக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக தான் இருக்குது. நான் போனப்போ 2 கலர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கலர் வந்து இந்த சில்வர் கலர், இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெயின் ஆனால் வந்து ப்ளூ கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சார்ஜிங் கேப்பு பேட்டரிக்கு மேலே இருக்குது. ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆயிடுது. அதே மாதிரி சார்ஜ் போட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். இங்கே டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்குது. வேறு இதில் வந்து நார்மலாக எல்லா டீட்டெயில்ஸும் வரும். சைடில் நமக்கு தேவையான ரிவர்ஸு அந்த பட்டன்ஸு, இந்த சைடு வந்து இண்டிகேட்டர் அதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி ஹெட்லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பிரேக் பை டெக்னாலஜி இருக்குது. நார்மல்லையே ஸ்பீடு நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சடனாக போய் இப்போ சடன் பிரேக் போடுறேன், எப்படி நிற்கிது பாருங்க. செயின் டிரைவ் தான், அதோட சவுண்ட் கொஞ்சம் வருது. பிரேக் ஷார்ப்பாக இருக்குது. நல்லா இந்த பிரேக் டெக்னாலஜி வேறு இருக்குல்ல, அதனால் வந்து மோட்டரே வந்து உங்களை ஸ்லோ டவுன் பண்ணும். அதனால் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜும் கூட ஏறும். ஈஸி மெனுவரிங்க. ஒரு கிளச்சு தொல்லை எந்த இதுவும் கிடையாது. ஒரு ஸ்கூட்டர் மாதிரி தான், ஆனால் பைக் ஸ்டைல். ஈஸியாக பைக் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த பைக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே நார்மலே அவ்வளோ ஸ்பீடாக போகுது. நார்மலி அந்த என்ன சொல்கிறது, த்ராட்டில் ரெஸ்பான்ஸு ரொம்ப குயிக்காக இருக்குது. ரோட்ஸ்டர் எக்ஸ்லேயே எப்படின்னா ரோட்ஸ்டர் ப்ரோலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் பார்த்தாச்சு. இக்கோவும் பார்த்துருவோம். இக்கோ மோட் டாப் ஸ்பீட் 43 தாங்க. இக்கோவில் டாப் ஸ்பீட் 43. ஓகே, நார்மலாக இப்படி கொஞ்சம் பொறுமையாக அப்படி போனோம்னா போகலாம், அவ்வளோதான். நார்மல் இது வந்து ஒரு 120cc 100cc பைக் மாதிரி, ஒரு 120cc பைக் அளவுக்கு இருக்குது. 80 ஸ்பீடு வரும். ஸ்போர்ட்ஸ் தான் மிரட்டுது. இங்கே வருங்க, தொட்டனே அங்கே போகுது சல்லுன்னு.
இதில் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. நல்லா இருக்குங்க. கலரும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ளூ கலரு எக்ஸ்பெஷலி நல்லா இருக்குது. ஓ மை காட். மிரட்டுத வண்டி உண்மையாகவேங்க. நல்லா இருக்கு. நல்லா வந்து டியூன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இது ஒரு ஹைவேல மாதிரினா நல்லா எல்லா ஃபுல் ஸ்பீடை செக் பண்ணிடலாம். இங்கே வந்து முடியல, வண்டி இடையில வருது. சூப்பருங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கு. எல்லாம் திரும்பியும் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் இடைய மக்கள். புகுந்து போகிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. சார்ஜிங் போட்டு நார்மல் அதே சார்ஜிங் போட்டு ஹைப்பர் சார்ஜர் எல்லாம் செட் ஆகும். இதில் வந்து இன்னொரு உங்களுக்கு இது என்னென்னா, இதுக்குள்ளேயே உங்களுக்கு இங்கே கீ கொடுத்துருக்காங்க. இது பண்ணிங்கன்னா உள்ளேயே சார்ஜர், இங்கேயே சார்ஜர் இது ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கேபிளை மட்டும் எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஈஸி. சார்ஜரை தனியாக வைக்கிறதுக்கு பேகு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, உள்ளே வச்சுக்கலாம். அது நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இது நார்மல் தான். இந்த ப்ளாஸ்டிக் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தெரியலாம். இந்த சைடு வந்து எக்ஸாஸ்ட் பைப் இந்த மாதிரி வரும், அது இல்லாதனால ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தெரியுது. இங்கனுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது அக்சசரிஸ் மாதிரி கொடுத்தா ஓலா வந்து ஒன்றும் பண்ணலாம். இங்கே அந்த அதே என்ன சொல்கிறது ஸ்மோக் அந்த விடுதில் அந்த அதே மாதிரி ஒரு அக்சசரிஸ் ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி செஞ்சு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இதில் சவுண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் லைட்டு மாதிரி இருக்குது, ஆனால் என்னென்னு தெரியல. இது என்னன்னே தெரியல. ஓலா சேசிஸோட நம்பரை பார்க்குறதுக்கு போட்டிருக்காங்க. இப்போ வண்டி வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு வந்து ஹைப்பர் சார்ஜர் ஃபெசிலிட்டியோடு தான் வருது. ஹைப்பர் சார்ஜ் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கூட்டருக்கு வந்து பின்னாடி அந்த சார்ஜிங் போர்ட் இருந்துச்சு, ஆனால் பைக்கில் வந்து இது பேட்ரிக்கு மேலே இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸ்டாப் பண்ணணுன்னா இங்கே இதை திருகிட்டு எமர்ஜென்சி பட்டன் இது அன்லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதை எடுத்து இங்கே லாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரெண்டு நாள் போதுங்க, வண்டி கைக்குள்ளே வந்துடும். 2 நாள் ஓட்டினீங்கன்னா வண்டி தாராளம் உங்கள் கைக்குள்ளே வந்துடும். நல்லா இப்படி ஸ்லோப்பாக இருக்குங்களா, டவுனாக. இதில் காலை வச்சு தள்ளுறதெல்லாம் பின்னாடி தள்ளுறதெல்லாம் கஷ்டம். இப்படி தள்ளுறதெல்லாம் காலை வச்சு நீங்கள் இப்படி தள்ளிகிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த ரிவர்ஸ் பட்டன் அழுத்துங்க. இங்கே ரிவர்ஸ்னு வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து ஆக்சிலேட்டரை
நார்மலாக ஆக்சிலேட்டர் இப்படி கொடுப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் போகும். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா எப்படி போகுதுன்னு. நான் எதுவுமே காலை வச்சுலாம் தலை கிடையாது, அதுவாக தான் போகுது. மோட்டார் தான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸு. ஈவன் கேர்ள்ஸ் வந்து வண்டி வாங்கினாங்கன்னா அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். விமன்ஸ் வந்து இந்த ரிவர்ஸ் பண்ணுறது, பைக்கில் இந்த கிளச்சு இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, கிளச்சும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளச்சும் கிடையாது, ரிவர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அந்த ரிவர்ஸ் பட்டனை இது பண்ணிங்கன்னா ரைடிங் மோடுக்கு போயிடும். அவ்வளோதான்.